Hi, hello and welcome to Tech with Hema. போன வீடியோவில் டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டாவை ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணுற இடம் தான் டேட்டாபேஸ்னும், அந்த டேட்டாவை நம்மால் மேனிப்புலேட்டும் பண்ண முடியும்னு பார்த்தோம். சரி, இப்போது இந்த டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுக்குள்ளே எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது? அதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லையா? அதுதான் DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேரில் இருக்க மாதிரியே டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டம். இதை நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம், மீடியம், டூல் இல்லை செட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது எண்ட் யூசர்ஸ்க்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. CRUD ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட் அண்ட் டெலிட் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் ஒரே நேரத்தில் மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணும். அதாவது எல்லாருக்கும் எல்லா டேட்டாக்கும் ஆக்சஸ் இருக்காது. எல்லாராலையும் எல்லா டேட்டாவையும் அப்டேட், டெலிட் பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கும். சிலருக்கு வெறும் ரிட்ரீவ் பண்ணுற ஆக்சஸ் தான் இருக்கும். சில பேருக்கு அதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் ரோல்ஸ் க்ரியேட் பண்ணி யாருக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கலான்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய DBMS சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஆரக்கிள், MySQL, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், MongoDB, SQLite, Redis, இந்த மாதிரி இன்னும் நிறைய. DBMSலேயே நிறைய டைப்ஸும் இருக்குது. ஹைரார்கியல், நெட்வொர்க், ரிலேஷனல் DBMSனு. ஆனால் இப்போ ரொம்ப காமனான DBMSனால் அது ரிலேஷனல் DBMSும் நான் ரிலேஷனல் DBMSும் தான். நாம் இந்த டியூட்டோரியலில் ரிலேஷனல் DBMS பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷனல் DBMSனால் என்ன? ஷார்ட்டாக RDBMSன்னு கூட சொல்லுவாங்க. இதில் டேட்டாலாம் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் ஆகியிருக்கும், இல்லை டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகியிருக்கோன்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்டர் டேபிள் இருக்குன்னா ஆர்டர் நம்பர் இன்டிஜராக தான் இருக்கணும், ஆர்டர் டேட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே டிஃபைன் ஆகியிருக்கும். அதை தவிர வேறு ஃபார்மேட்டில் அது டேட்டாவை அக்செப்ட் பண்ணாது. அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் கஸ்டமர் டேபிளுக்கும் ஆர்டர் டேபிளுக்கும் கஸ்டமர் ஐடி வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே போல் ப்ராடக்ட் டேபிளுக்கும் ஆர்டர் டேபிளுக்கும் ப்ராடக்ட் ஐடி வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றியும் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு DBMS, RDBMS பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம SQL பற்றி பார்க்கலாம். நீங்கள் SQLல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.